வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட ஆழமான ஒரு தினசரி தியானத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற இன்ப துன்பங்களுக்கு உண்மையான காரணம் என்னன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அத ரொம்ப தெளிவாவும் அழகாவும் விளக்குற ஒரு தத்துவத்தை தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். இது ஆன்மீகத்தையும் உளவியலையும் இணைக்கிற ஒரு அருமையான தொகுப்பு. சரி வாங்க, இந்த தேடலுக்குள்ள நம்ம நுழையலாம். ஓகே, நேரா விஷயத்துக்கே வருவோம். இந்த ஒற்றை பிரார்த்தனை வரிய கொஞ்சம் கவனிங்க. இது ஏதோ சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த முழு சிந்தனை பயணத்தோட மைய புள்ளியே இதுதான். என்னை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருக்கிற வலிமைய பாருங்களேன். வெளியில நடக்கிற விஷயங்களை மாத்துறதை விட அதை ஏத்துக்கிற மாதிரி நம்ம தகுதிய உயர்த்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வேண்டுதல் இது. இந்த ஒரு வரிக்குள்ள எவ்ளோ பெரிய வாழ்க்கை தத்துவம் அடங்கியிருக்குன்னு அடுத்து வர பகுதிகள்ல நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பகுதி 1, மாற்றத்திற்கான ஒரு பிரார்த்தனை, ஆன்மீக அடித்தளத்தை அமைத்தல். இதிலிருந்துதான் நம்ம பயணம் ஆரம்பமாகுது. இப்போ இந்த வாக்கியத்தை கொஞ்சம் கவனிங்க. பாத்திரத்திற்கேற்ற பொருள். இது வெறும் ஒரு சாதாரண கவிதை வரி கிடையாதுங்க. மனுஷங்களான நாம ஏன் சில நேரங்கள்ல ரொம்ப சந்தோஷமாவும் சில நேரங்கள்ல ரொம்ப சோகமாவும் இருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற ஒரு அருமையான உளவியல் கட்டமைப்பு இது. அதாவது வெளியில இருக்கிற பொருட்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கறத விட அதை உள்வாங்குற நம்மளோட பாத்திரம், அதாவது நம்ம மனசு எப்படிப்பட்டது அப்படிங்கறது தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இத இந்த தொகுப்பு நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்த போகுது. பகுதி 2, கடலும் பாத்திரமும், ஒரு வியக்கத்தக்க காட்சி உருவகம். இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த கான்செப்டை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க இந்த ஒப்பீட்டை பாருங்க. ஒரு பக்கம் எல்லையே இல்லாத வற்றாத ஒரு பிரம்மாண்டமான கடல். இது நம்ம பிரபஞ்சத்தோட அல்லது இறைவனோட எல்லையற்ற அருளுக்கு சமமானது. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பாத்திரம். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவம், அளவு இருக்கு. இதுதான் மனுஷனோட நிலை. பிரபஞ்சம் முழுக்க ஆசிர்வாதங்களும் வாய்ப்புகளும் கொட்டி கிடந்தாலும் நம்மால அதை முழுமையா எடுத்துக்க முடியுதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியை இது எழுப்புது. இந்த மேற்கோளை நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். கடல் எவ்ளோ பெரியதா இருந்தாலும் சரி, அதுல நாம ஒரு சின்ன டம்ளரை விட்டா அந்த டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி கிடைக்கும். அதே ஒரு பெரிய வாளிய விட்டா வாளி அளவுக்கு தண்ணி கிடைக்கும். நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னன்னா, குறைபாடு எப்பவுமே அந்த கடல் கிட்ட கிடையாது, தண்ணி அள்ளுற பாத்திரத்துக்கிட்ட தான் இருக்கு. இது ஒரு பெரிய ரியலைசேஷன் இல்லையா? பிரபஞ்சம் எதை கொடுக்கறதுலயும் பாரபட்சம் காட்டுறதே இல்ல. நம்மளோட கொள்ளளவு என்னவோ அதைத்தான் நம்ம பெறுகிறோம் அப்படிங்கறத இந்த வரிகள் நமக்கு அழகா உணர்த்துது. பகுதி 3, இன்பம், துன்பம் மற்றும் கொள்ளளவு, உளவியல் ரீதியான திருப்பம். இப்போ நாம விஷயத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறோம். இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் அவனோட தகைமை, அதாவது அவனோட தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் எதையும் அடைவான். இங்கே தகைமை அப்படிங்கிறது நம்மளோட அகமான நிலை, குணாதிசயம், அப்புறம் நம்ம எண்ணங்களோட வடிகட்டி அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமும் சரி துக்கமும் சரி வெளியில இருந்து வர்றதில்ல. ஒரு விஷயத்தை நாம எப்படி அணுகுறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் அது உருவாகுது. உதாரணத்துக்கு, ஒரே மழை விவசாயிக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதே மழை வீடே இல்லாத ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்குது. மழை ஒண்ணுதான், ஆனா அதை ஏத்துக்கிற தகைமை மாறுபடுது இல்லையா? அதுதான் இங்க விஷயம். பகுதி 4, சான்றோரின் அடையாளம், நமது அக இயல்பை மாற்றி அமைத்தல். மூல நூல்ல இருக்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அது என்ன? சத்பாத்திரம். சத் அப்படின்னா உண்மையானது அல்லது தூய்மையானதுன்னு அர்த்தம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தன் தன்னைத்தானே செதுக்கி தனக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்களை நீக்கி நல்ல குணங்களால நிரப்பும்போது அவன் ஒரு தகுதியான பாத்திரமா மாறுறான். இது ஒன்றும் ஓவர் நைட்ல நடக்கிற மேஜிக் கிடையாதுங்க. இது ஒரு தொடர்ச்சியான ஆழமான அகச்சுத்திகரிப்பு செயல்முறை. அறிஞர்களோட மிக உன்னதமான செயலே இதுதான். இங்க காட்டியிருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் ஒத்து பாருங்க. இது ஒரு உணர்வுபூர்வமான வித்த மாதிரின்னு கூட சொல்லலாம். அறிவற்ற அல்லது குறுகிய மனநிலை இருக்கிறவங்க தங்களுக்கு கிடைக்கிற பெரிய சந்தோஷங்களை கூட தங்களோட பேராசையாலையும் பயத்தாலையும் துன்பமா மாத்திக்கிடுவாங்க. ஆனா தகுதியான பாத்திரமா தங்கள மாத்திக்கிட்ட சான்றோர்கள் தங்களுக்கு வர கஷ்டங்களை கூட ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அதை இன்பமா மாத்திடுவாங்க. பாத்தீங்களா? ஒரே சூழ்நிலை தான், ஆனா மனநிலை மாறுபடுறதால மொத்த அனுபவமே எப்படி தலைகீழா மாறுதுன்னு. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உளவியல் ரீதியான இந்த மனப்பாங்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல பார்த்த அந்த பாத்திரம் அப்படிங்கிற உருவகத்தோட மிகச்சரியா இணைக்குது இந்த வரி. மனுஷங்களுக்கு இடையில இருக்கிற உண்மையான வித்தியாசம் அவங்களோட பணத்திலேயோ அழகிலோ இல்லைங்க, அவங்க மனப்பாங்குல தான் இருக்கு. அதாவது அவங்க எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்காங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. ஒரு இரும்பு பாத்திரமோ ஒரு தங்க பாத்திரமோ எப்படி வேற வேறையோ அதே மாதிரிதான் மனுஷங்களோட மனநிலைகளும். பகுதி 5, இறுதி உணர்தல், பாத்திரத்தின் எல்லைகளை கடந்து செல்லுதல். நாம இப்போ இந்த தத்துவத்தோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப ஒரு முக்கியமான கேள்விய நான் உங்ககிட்டயே கேக்குறேன்.
உங்களோட சொந்த பாத்திரத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களோட தற்போதைய மனநிலையால தான் நீங்க தேவையற்ற வலிகளையும் துன்பங்களையும் சுமந்துகிட்டு இருக்கீங்களா? அப்படி இருந்தா அதை நம்ம ஏன் மாத்தக்கூடாது? தூய மகிழ்ச்சிய மட்டுமே ஈர்க்கிற மாதிரி நம்ம அக உலகை நம்மால மறுசீர வைக்க முடியாதா என்ன? இந்த கேள்விக்கான அருமையான பதில நம்ம அடுத்த வரிகள்ல பார்க்கலாம். தாயுமானவரோட இந்த வரிகளை கொஞ்சம் ஆழமா உள்வாங்குங்க. எவ்வுடல் எடுத்தார் அவ்வுடல் வாழ்க்கை இன்பம் எனவே துன்பம் இலையென. தன்னை ஒரு சத் பாத்திரமா முழுமையா மாத்திக்கிட்ட ஒரு உயர்ந்த ஆன்மாவுக்கு இந்த உலகத்துல துன்பம் அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. அவங்க எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாலும் அவங்களோட வாழ்க்கை வெறும் தூய இன்பமா மட்டுமே இருக்கும். ஏன்னா அவங்களோட பாத்திரம் இறைவனோட அருளை தவிர வேற எதையும் ஏத்துக்காத அளவுக்கு தூய்மையாயிடுச்சு. நினைச்சு பார்க்கும்போதே இது எவ்வளவு ஒரு சுதந்திரமான நிலைன்னு புரியுதில்லையா? நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சுவாமி சித்பவானந்தர் ஆரம்பத்துல சொன்ன அந்த பிரார்த்தனைய மறுபடியும் நினைச்சு பாருங்க. பிரபஞ்சம் முழுக்க அருள் கொட்டி கிடக்கு. நம்மளோட குறைபாடு எல்லாமே நம்ம பாத்திரத்தோட அளவுல தான் இருக்கு. அதை தூய்மைப்படுத்தி பெருசாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. அதனால உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க பாத்திரத்தை முழுமையா உருமாற்ற நீங்க தயாரா? இந்த கருத்துக்கள் உங்களுக்குள்ள ஒரு புதிய தேடலை உருவாக்கும் நான் நம்புறேன். உங்களோட கருத்துக்களை யோசிங்க. மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன்.